மீனராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல பார்க்கும் பொழுது ஆல்ரெடி 7 நாட்டு சனி போயிட்டு இருக்கு. அதுலயும் சனி பகவான் வக்ரகதியில் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம். கடுமையான மன அழுத்தம், மனக்குழப்பம், எடுத்த முடிவுகளில் மாற்றம், ஏன்டா ஒரு வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற வருந்தக்கூடிய ஒரு சூழல், அல்லது ஒரு வேலையை செய்ய போனா ஏகப்பட்ட தடங்கள். இந்த மாதிரி தான் ஒரு தீம் இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள். அதுலயும் குறிப்பா இந்த திருமணமான மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திருமணஸ்தானமான 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்ச பலத்தில் அமர்கிறார். அவரே அஷ்டமாதிபதியா வந்து 7ஆம் இடத்துல போய் அமர்வது கணவன் மனைவி அந்யோன்யத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அதாவது ஒரு பிரிவினைகள் அல்லது ஏற்கனவே நல்லா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி வருவதற்கான சூழ்நிலைகள் கூட மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கு வரலாம். முடிந்த அளவுக்கு கவனமாக இருப்பது நல்லது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வது குருபலம் உண்டு அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமாகவும் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க அது தொடர்புல வர்றதுனால திருமணம் கைகூடி வந்தாலும் அதுல ஏதாவது சங்கடங்கள், சச்சரவுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டேட் அக்ரி பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு மாற்றம் வர்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, நம்ம மேரேஜுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் 2 தேதி குறிச்சுக்குங்க. ஒரு தேதி ஃபர்ஸ்ட் குறிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேதியை கேன்சல் பண்ணிட்டு 2வது தேதிக்கு போங்க. இது உங்களுக்கு ஒரு நிவர்த்தியாக அமையும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த உத்தியோகம், தொழில் போன்ற விஷயங்கள்ல ஒரு மிக்ஸ்டு பேக்கா தான் இருக்கும் இந்த மாசம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்துல சூரிய பகவான் ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்துக்கு வந்துருவார். அப்போ ஒரு தெளிவான முடிவுகள் வேலை சம்பந்தமாக எடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சபலத்தில் இருப்பது புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள். புதிய முதலீடுகள் அல்லது வேற ஏதாவது முதலீட்டாளர்கள் கூட உங்களுடைய தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் விருப்பம் காண்பிப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மனசுல வச்சிருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். குடும்ப வாழ்க்கை திருப்தி இல்லை, ஆனா அந்த உங்களுடைய தொழில், ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அதிகபட்ச நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதம். சில மீனராசி மாணவர்களுக்கு ஒரு புதிய டியூஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய அல்லது முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மீனராசி மீனலக்ன மாணவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், இன்டர்வியூ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளையார் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு செய்து உங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பது அல்லது ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னால ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு நீங்க அதற்கு பிறகு இன்டர்வியூ போறது, இது எல்லாமே உங்களுக்கு